ஒவ்வொரு ஆண்டு தைப்பொங்கல் என்று பொங்கல் தோப்பு கொடுக்கிறோம். அதோட 1000 ரூபாய் பரிசு தொகை வழங்கப்படும். ஆண்டுதோறும் தீபாவளிக்கு நம்முடைய பெண்களுக்கு அருமையான பட்டுப்புடவை வழங்கப்படும். இப்பொழுது மகளிர் தான் நகர பேருந்துல கட்டணம்லாம் பயணம் செய்யறாங்க. அதிமுக ஆட்சி மலர்ந்த உடனே ஆண்களும் நகர பேருந்துல கட்டணமா பயணம் செய்யலாம். அதே போல ரேஷன் கடையில் வழங்கப்படுகிற அரிசி சற்று தரக்குறைவாக இருப்பதாக மக்கள் புகார் வந்திருக்குது. அதிமுக ஆட்சிக்கு வந்த உடனே நம்முடைய மளிகை கடையில் எப்படி தரமான அரிசி கிடைக்குதோ அதே போல ரேஷன் கடையில் தரமான அரிசி அனைத்து குடும்பத்தாருக்கு வழங்கப்படும். அது எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அதை பற்றி கவலை இல்லை. அரிசி ஆலை அதிபர்களை அழைத்து இன்றைக்கு தரமான அரிசி எப்படி வழங்கப்படும் என்று கேட்டறிஞ்சுக்கிறேன். இன்னைக்கு ஆந்திராவில் அப்படித்தான் செயல்பட்டு இருக்குது. தமிழ்நாட்டிலையும் ஆந்திரா போல ரேஷன் கடையில் நம்முடைய ஏழை மக்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அரிசி அற்புதமான அரிசியா தரமான அரிசியா வழங்கப்படும். அதோட இப்பொழுது விலையில்லா அரிசி கொடுக்கிறோம். அதிமுக ஆட்சிக்கு உடனே விலையில்லா பருப்பு வழங்கப்படும். விலையில்லா சமையல் எண்ணெய் வழங்கப்படும். பட்டப்படிப்பு முடிந்து வேலைவாய்ப்பில் பதிவு செய்யப்பட்டு பணி கிடைக்காத இளைஞர்களுக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் பணி கிடைக்கின்ற வரைக்கும் வழங்கப்படும். +2 படித்த மாணவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும். முதியோர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஓய்வூதியம் 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். கட்டுமான தொழில் ஈடுபட்டுகின்றவர்கள் அந்த பணி செஞ்சுட்டு இருக்கும் போது தவறி விழுந்து உயிரிழந்தால் அந்த குடும்பத்துக்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும். அதே போல அம்மா இல்லம் திட்டம் அனைத்து ஏழைகளுக்கும் வீடு இல்லாத அனைவருக்கும் காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். பட்டியலின மக்கள், ஆதிராட மக்கள், அருந்தீர் மக்கள் அவர் குடும்பத்தில் இருந்து ஆண் வாரிசு திருமணமாகி தனி குடித்தனம் போனா அவர்களுக்கு சொந்தமாக நிலம் வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு அவர்களுக்கும் கட்டி கொடுக்கப்படும். இப்படி அதே போல அம்மா மினி கிளினிக் அதிமுக ஆட்சியில் திறந்தோம். கிராமத்திலிருந்து நகர் வரை ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கிற பகுதியை தேர்ந்தெடுத்து அம்மா மினி கிளினிக் கொண்டாந்தோம். அங்க ஏழைகள் சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுது. அது பொறுக்க முடியாது. திரு ஸ்டாலின் மூடிட்டாரு. மீண்டும் அதிமுக ஆட்சி வளர்ந்த உடனே மூடப்பட்ட அம்மா மினி கிளினிக் ஏழை மக்களுக்கு சிறப்பாக சிகிச்சை அளிப்பதற்கு திறக்கப்படும். கடலில் மீன் பிடிக்கின்ற பொழுது எதிர்பாராத விதமாக அவள் உயிரிழக்க நேர்பட்டால் மீனவ குடும்பத்துக்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும். தற்போது மீன்பிடி தடை காலத்தில் 8000 ரூபாய் வழங்கப்படுது. அது 12000 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். அவருக்கு வழங்கப்படும் டீசல் மானியம் 500 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். அதே போல அவளுக்கு மீனவர் கூட்டு சங்கத்தின் மூலமாக பல்வேறு கடனுதவி வழங்கப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து அதிமுக ஆட்சியிலே அதிமுக ஆட்சி வந்தவுடனே அதிமுக சார்பாக அறிவிக்கப்பட்ட 297 அறிவிப்புகள் நிறைவேற்றப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தி நேரத்தில் தெரிவித்து